வணக்கம். பூமா சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை அதிகமானால் வியூஸ் அதிகமாகும். ஆகவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திமுக முன்னாள் தலைவரும் தமிழக முன்னாள் முதல்வருமான கலைஞர் கருணாநிதி காலத்திலிருந்தே ஒட்டிக்கொண்டு இருந்த கூட்டணி கட்சிகள் இன்று எல்லாம் விலகி திமுகவை தனிமரமாக ஆக்கிவிட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் இன்று அறிவித்து விட்டது. இதுதான் அரசியல். வெற்றி எவர் பக்கம் என்று தெரிந்தவுடன் அவர் பக்கம் சாய்வது, அங்கே சென்றால்தான் பலன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அப்படியே மாறுவது. இதில் கொள்கையாது கோட்பாடாவது. ஆனால் சொல்வது கொள்கை, கோட்பாடு, மக்கள். எதை பற்றி இவர்கள் நினைக்கிறார்கள்? நம்மிடம் மட்டும் சொல்கிறார்கள், அவ்வளவுதான். கவுண்டமணி சொல்வது போல்தான் கடைசியில். அரசியலில் இதெல்லாம் சாதாரணமப்பா, அப்படித்தான் ஆகிவிட்டது. திமுக முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி காலத்தில் இருந்த கூட்டணி கட்சிகள் இன்று எங்கே, ஏன் சென்றது? திமுக இதை சிந்திக்க வேண்டும். கூட்டணி கட்சிகள் நமக்கு தேவையா? அவர்களுக்காக நாம் வேலை செய்து கடைசியில் நம்மையே எட்டி உதைத்து விட்டு செல்கிறார்களே. திமுக நன்கு சிந்திக்க வேண்டும். எதிர்காலத்தில் வளர வேண்டும் என்றால் இதை பற்றியெல்லாம் யோசித்து ஆலோசனையில் ஈடுபட்டு நல்ல முடிவை எடுத்து கட்சியை பலப்படுத்த என்னென்ன செய்ய முடியும் என்பதை நினைத்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதுதான் முதல் காரியம். கூட்டணி கட்சிகள் கழன்று போவது, அவர்கள் பலனை தேடி செல்கிறார்கள், அவ்வளவுதான். நாளை பலன் இங்கே கிடைக்கும் என்றால் வந்து விடுவார்கள். ஆனால் அப்பொழுது இவர்கள் ஏன் சேர்க்கிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை என்ற கருத்தை, இதில் கடைசியில் மக்கள்தான் பாவம், ஐயோ ஐயோ பாவம் என்ற நிலைமையில்தான் இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.